வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் திரை வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திரை உலகம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அடையாளம் நோக்கிய பயணத்தில் கனவுகளை போர் அழிவுக்கு பின்னும் கூட எங்களுடைய கனவுகளை துரத்தி கொண்டு செல்வதில் எங்களுடைய ஈழத்து திரைத்துறை சார்ந்த இயக்குனர்கள் பலரும் பெரும் பிரயத்தனம் எடுத்துக் கொண்டிருப்பதை எங்களுடைய வாழ்வியலோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஈழத்து திரைத்துறை, ஈழத்து சினிமா என்பது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கான முக்கிய அடையாளமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய தன்னுடைய தனித்துவத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஒன்று மிக முக்கியமாக எங்கள் எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்றது. அதற்கான ஆதரவு, அதற்கான வெளிப்படுதல், அதற்காக முனைவோருக்காக கை கொடுக்கின்ற விடயங்கள் என்பன தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்தாடல்கள், கருத்துக்கள் தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த வகையில் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு அறிவித்தல். இந்த மே மாதம் 10ஆம் திகதி எல்லோராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான திரைப்படம், ஈழத்தமிழர்களுக்கான திரைப்படம். போரினுடைய இருண்ட வாழ்வை, யுத்தத்துக்கு பின்பான ஈழத்தமிழர்களுடைய இருண்ட வாழ்வை பிரதிபலிக்கின்ற ஊழி, எங்களுடைய பெருமைமிகு இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய இயக்கத்தில் சினம் கொள் என்ற திரைப்படத்துக்கு ஊடாக விமர்சகர்களுடைய இதயங்களை வென்ற ரஞ்சித் அவர்களுடைய இன்னும் ஒரு படம் ஊழி என்ற படம். அந்த படம் இப்பொழுது மே 10ஆம் திகதி முதல் திரையரங்குகளில் வலம் வர இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக எங்களுடைய இயக்குனரை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மெய்வழி கூடாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரஞ்சித். வணக்கம். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஓயாத ஓட்டமாக தொடர்ச்சியாக இயங்குகின்ற ஒரு ஈழத்தமிழ் திரை இயக்குனர் என்ற அந்த பெருமை உங்களுக்கு இருக்கின்றது. அந்த பெருமையோடு நாங்களும் உங்களுக்கு ஒரு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழர்கள் சார்பாக, ஈழத்தமிழர்கள் சார்பாக. ஏனென்றால் எங்களுக்கான அடையாளத்தை தேடி ஓடுவதில் திரைத்துறையினுடைய அந்த முக்கியத்துவம் சர்வதேச அரங்கில் மிக முக்கியமானது. சர்வதேச மங்கம் எங்களுடைய கருத்துக்களை அல்லது ஒரு நலிவடைந்த இனத்தினுடைய பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஊடகமாக சினிமா இருக்கின்றது. ஆகவே அந்த சினிமாவை நீங்கள் கையில் தாங்கி அதற்கான கடும் பிரயத்தனத்தில் நீங்க இருக்கிறீர்கள். அந்த வகையில் இப்பொழுது ஊழி வருகின்றது. ஊழி திரைப்படம் தொடர்பாக இன்று நாங்கள் மிக முக்கியமாக பல திரைத்துறை சார்ந்து, ஈழத்து சினிமா சார்ந்து பலதரப்பட்டது பேச வேண்டியிருந்தாலும் கூட இன்று மிக முக்கியமாக ஊழி திரைப்படம் சார்ந்து எங்களுக்கு பேச வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த ஊழி திரைப்படம் சினம் கொள்ளுக்கு பின்பாக உங்களுடைய பெரும் முயற்சி இந்த ஊழி கூடாக நீங்கள் எதை சொல்ல விளைகின்றீர்கள்? எந்த கருத்தை எங்களுடைய மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் இந்த திரைக்கூடாக, இந்த திரைக்கதை கூடாக கொண்டு செல்ல யோசிக்கிறீங்க? நிச்சயமாக இந்த திரைப்படம், ஊழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சினம்கொள் திரைப்படத்துக்கு பிறகு ஈழம் சார்ந்த அடுத்த திரைப்படத்துக்கான கதை எழுதுவதற்கான ஒரு சூழல் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் அதாவது 1.5 வருடங்களுக்கு முன்பு தாயகத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாதித்தது. ஒரு படுகொலை நடத்தப்பட்டது. அந்த படுகொலை கொலை செய்யப்பட்டவர்களாயினும் சரி, அந்த கொலையை செய்தவராயினும் சரி, அந்த சம்பவம் மிக அளவில் என்னை பாதிக்கும் பொழுது, ஏன் இது நடக்கிறது? எங்கள் மண்ணில் 2009க்கு முன்பு இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்க முடியுமா? இந்த கேள்விதான் இந்த ஊழி திரைப்படத்துக்கான ஒரு புள்ளியாக நான் பார்க்கிறேன். இங்கிருந்து தான் இந்த கதையை நாங்கள் தேட தொடங்குகிறோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு இலங்கையின் ஜனாதிபதியாக அந்த காலத்தில் இருந்தவர் ஒரு முக்கியமான அறிவித்தலை சொல்லுகிறார். 2பட்ட ஒரு தேசத்தை நாம் இணைத்து விட்டோம். பயங்கரவாதிகளை அழித்து விட்டோம். தமிழர்கள் இனி இந்த நாட்டில் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் அப்படி என்ற ஒரு வார்த்தையை அவர், அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க உரை, சிங்கள மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பிரபலமான ஒரு உரையாக அது இருந்தது. இந்த உரை நிகழ்த்தப்பட்டு முடிந்து இன்று 15 ஆண்டுகள் ஆகிறது. ஸோ பயங்கரவாதிகளை அழித்துவிட்டு தமிழர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்ட அந்த நிலம், பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுறவர்களுக்கு முன்பிருந்த நிலத்தின் வாழ்வியலுக்கும் இன்றைய வாழ்வியலுக்குமான வித்தியாசம் என்ன என்ற ஒரு தேடல் தான் ஊழியாக மாறுகிறது. இன்றைக்கு எங்கள் மண்ணில் பலர் எங்களுடைய தாயகத்துக்கு புலம்பெயர் தேசங்களிலிருந்து போய் வருகிறார்கள். எல்லாருடைய பார்வையிலும் அந்த மண் சிறப்பாக இருக்கிறதாக சொல்லலாம்.
அல்லது பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மறைமுக யுத்தம் ஒன்று தமிழர்கள் மீது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நாங்கள் அவதானித்தலின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இந்த ஊழியை உருவாக்கி இருக்கிறோம். ஊழி இந்த 15 ஆண்டுகளில் ஒரு சரிந்து கொண்டிருக்கக்கூட, அதாவது இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் இருந்து சில பக்கங்கள், முழுமையாக அந்த கதைகளை எங்களால் சொல்ல முடியாமல் போனாலும் சில பக்கங்களை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கலைஞர்களாக நான் அதை காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த கதையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கதை நிச்சயமாக சர்வதேச சமூகத்தில் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வியையும், இளம் தலைமுறையினர் மத்தியில், அதாவது எங்களுடைய பலம் என்பது அடுத்த தலைமுறை. ஒவ்வொரு இனத்தின் பலம் அடுத்த தலைமுறைகள் தான். அந்த பலம் பெறும் ஒரு இனமாக மாறக்கூடிய அந்த தலைமுறைகள் அழிக்கப்பட்டால் ஒரு இனம் தானாகவே அழிந்துவிடும் என்ற ஒரு அலார்ம், நாங்கள் ஒரு அபாய குரலாக ஊழி வரவிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு வெளி ஆடம்பரங்கள், வெளி பகட்டுகளுக்கு மத்தியில் நாங்கள் இருட்டை நோக்கி எங்களுடைய இனம் நகர்த்தப்பட்டு கொண்டிருப்பதை பொதுவாக கலைஞர்களால், சமூக அக்கறை உள்ளவர்களால் ஆழமாக அவதானிக்க முடியும் என்பதற்கு உங்களுடைய இது ஒரு எடுத்துக்காட்டு. கனவுகளை தொலைத்தவர்களாக, கனவுகளே இல்லாதவர்களாக, தொலைக்கப்பட்டவர்களாக எங்களுடைய இளைய சந்ததி மாறிக்கொண்டிருப்பது பெரும் ஆபத்தான ஒன்று. ஆகவே எங்களுடைய கனவுகளை நோக்கி தங்களுடைய கனவுகளை அவர்கள் கண்டடைவதற்கான வழிகளை தேட நிச்சயமாக உங்களை மாதிரியான கலை படைப்பாளிகளுக்கூடாக அவர்களுக்கான ஒரு தனியாக செய்திகளை பரப்புவது மட்டுமல்ல, அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான, அவர்கள் தங்களைத்தானே கேள்விகளுக்கு உட்படுத்தக்கூடியதான தகவல்களையும் கூட பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகமாக இந்த சினிமா அமையும் என்று நம்புகிறேன். இந்த ஊழி எதற்கு வழி செய்யும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எதை நோக்கி அது நகர்கின்றது, எப்படி நகரும் என்ற ஒரு கற்பனை, ஒரு விசுவலைசேஷன் என்னுடைய கண்ணுக்கு முன் விரிகின்றது. ஆனால் உங்களுடைய படத்தை நேரடியாக நான் 10ஆம் தேதி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதை எங்களை சாரும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஒரு சொன்னீர்கள், போர் யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது நடத்தப்பட்ட பேருரையில், வெற்றியாளரால் நடத்தப்பட்ட பேருரையில் உரைக்கப்பட்ட அந்த வாசகங்களுக்கு அமைய இப்பொழுது அமைதியான சமுதாயம், இரண்டு பிளவுபட்ட இனத்தை ஒன்றுபடுத்தி இருக்கின்றோம் என்ற வார்த்தைகளுக்கு உட்படுத்தி அந்த ஈழத்தமிழினத்தினை பேரழிவுக்கு கொண்டு போகின்ற பல விடயங்கள் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த வகையில் இப்படியான மறைமுகமாக நடக்கின்ற விடயங்களை உலகிற்கு கொண்டு செல்வதற்கு முனைபவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தடை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன், இல்லையா? அது படைப்பாளியாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒன்று தடை இருக்கு. நீங்கள் எடுத்த விடயத்தை அந்த கருப்பொருளை கொண்டு செல்வதற்கு, அல்லது கருப்பொருளை முழுமையாக உங்களுடைய படைப்பாற்றல் சக்தியோடு கொண்டு வர, நீங்கள் விரும்பியதை படைத்து உங்கள் கையில் தாங்குவதற்கான சுதந்திர வழி உங்களுக்கு இருந்ததா? இல்லாட்டி எப்படி அதை நீங்க நகர்த்தினீங்க? நீங்கள் கண்ட அந்த கனவை, அந்த கருவை சரியாக விளைய வைக்க முடிந்ததா உங்களுக்கு? இல்லை, இன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும், ஈழத்தை பொறுத்த வரைக்கும், தமிழீழத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு வாழக்கூடிய எந்த மக்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. நான் சிங்கள சமூகத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். அங்கு யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. அந்த மக்கள் ஒரு மிக அண்மையில் இந்த திரைப்படத்தில் வேலை செய்த ஒரு சிங்கள டெக்னீஷியனோட நான் பேசும் பொழுது அவர் சொன்ன உரை அவர் பேசிய விதம் என்னை மிகவும் பாதித்தது. அவர் சொன்னார், இலங்கையில் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைய பொருளாதார அழிவு என்பது இந்த சிக்கல் என்பது இலங்கைக்கு நிகழ்ந்திருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், புலிகளால் இந்த இலங்கை ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அழித்திருக்க முடியும், பொருளாதார வளங்களை இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் அதை அவர்கள் செய்யவில்லை. சில தாக்குதல்கள் நடந்திருந்தாலும், ஆனால் ஒரு பொழுதுக்கு பிறகு அதை செய்யாமல் அவர்கள் விட்டு விட்டார்கள். காரணம், போர் என்பது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இராணுவ, அதாவது அரசாங்கத்தால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற இராணுவத்துக்கும் எதிரான ஒரு யுத்தத்தை தான் புலிகள் நிகழ்த்தி இருந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு எதிரான யுத்தத்தை நிகழ்த்தவில்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நிகழ்த்தி இருந்தது. இதுதான் அந்த பயங்கரவாதிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்குமான வித்தியாசம்.
அப்ப ஒட்டுமொத்தமான இலங்கை வாழ் மக்கள் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டதுக்கு காரணமே எந்தவித மக்களினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் போரை மட்டுமே நம்பி தங்களுடைய எதிரிகளை அழித்து விடணும் என்று நினைச்ச ஒரு திட்டத்தின் அமைய அந்த இலங்கை அரசாங்கம் செயற்பட்டதால் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து சமூகங்களும் பெரிய பாதிப்பில் இருக்கின்றன. அப்ப இந்த ஒரு சிக்கல் தான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறது. அப்ப இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கான ஒரு சுதந்திரத்தோடு வாழ்கிறார்கள் சொன்னால் அது இல்லை. அப்ப ஊழி படைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கு அங்கு போகும்போது நிச்சயமாக சுதந்திரமற்ற ஒரு சூழலில் தான் செயற்படக்கூடிய நிலை எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இலங்கையில் ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் முக்கியமாக தமிழ் சினிமா, தமிழ் சார்ந்த ஒரு கதையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அதை ஒரு சிறு குறுந்திரைப்படங்கள், ஒரு சின்ன இதுல செயற்படக்கூடிய படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நாங்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய டெக்னிக்கலாக தொழில்நுட்ப ரீதியில் நல்லா செய்யப்படணும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு திரைக்கதையை நாங்கள் எழுதி இலங்கை அரசாங்கத்தினுடைய திரைப்பட கூட்டுத்தாபனத்துக்கு கொடுத்து அவர்கள் அதை படித்து அதில் இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்புக்கு, இறையாண்மைக்கு, இராணுவத்துக்கு, போலீஸுக்கு என்று எல்லாவற்றுக்கும் எதிராக எந்த கருத்துக்களும் இருக்குதாண்டு அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த திரைக்கதையை அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எந்தெந்த இடங்களில் இந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடத்தப்பட போகுது என்பதை பார்த்து அந்தந்த இடங்கள் சிக்கலான இடங்களா என்பதை எல்லாவற்றையும் செக் பண்ணி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு திரைக்கதையை அவர்கள் எங்களுக்கு அப்ரூவ் பண்றதுக்கு. ஒரு திரைக்கதை அப்ரூவ் பண்ணப்பட்ட பின்புதான் நாங்கள் டெக்னிக்கலாக அடுத்த கட்ட வேலைகளை நாங்கள் செயற்படுத்த முடியும். இப்படியான ஒரு சிக்கலான பிரதேசம் தான் இன்றைக்கு இலங்கை இருக்கிறது. ஒரு திரைப்படத்தை கூட ஒரு சுதந்திரமாக, சிங்கள திரைப்படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் தமிழ் திரைப்படத்துக்கு, ஈழம் சார்ந்த திரைப்படங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஒரு திரைப்படத்தை சுதந்திரமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் ஒரு கலை என்பது நாங்கள் சொல்வதை பல பரிணாமங்களில், பல கோணங்களில், பல படிமங்களில் சொல்லலாம். இதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப நாங்கள் உருவாக்கக்கூடிய திரைக்கதை அதை எந்த கோணத்தில் நாங்கள் எடுக்கிறோம் என்றது ஒன்று இருக்குது. அப்ப அந்த அடிப்படை எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. நாங்கள் சினம்கொழில் அதை சாதித்து காட்டியிருந்தோம். அதே அடிப்படையில் தான் இந்த படத்தையும் எந்த விதமான முறையில் எடுக்கலாம். அதே நேரத்தில் படத்தில் படப்பிடிப்புக்கு எந்த பிரச்சனை, ஏன்னா சினம்கொள் உங்களுக்கு தெரியுமோ தெரியல 15 நாட்கள் இலங்கை அரசாங்கத்தால் படப்பிடிப்பு இடைநிறுத்தப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு படம். ஆனா இந்த படத்துக்கு அந்த சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் முன்கூட்டியே பல திட்டமிடல்களை நாங்கள் சரியாக செய்திருந்தோம். பிளானிங் முக்கியமாக இருந்தது. ஆனாலும் நான் இப்ப என்னுடைய விசா முதற்கொண்டு, நான் இலங்கையில் போய் தங்கி இந்த படப்பிடிப்பை நடத்துவதற்கான விசா முதற்கொண்டு பல விடயங்களில் நான் தெளிவாக திட்டமிடலை செய்துதான் இந்த படத்தை உருவாக்கியிருந்தோம். ஆனால் எந்த நேரமும் இந்த படம் இடைநிறுத்தப்படலாம், எந்த நேரமும் படப்பிடிப்பு கேன்சல் செய்து எங்களை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்க இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நாங்கள் கவனமாக வெளியில் இருந்து யாருமே உள்ளே வர முடியாத அளவுக்கு கவனமாக இருந்தோம். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியம், டெக்னிக்கல் டீம், லைட்டிங் குரூ, கேமரா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சிங்கள கலைஞர்கள் என்றபடியால் அவர்களுக்கு மொழி புரியும் இல்லையா? அப்ப அவர்களை வைத்துக்கொண்டும் செய்வதென்பதும் ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல தடைகளை தாண்டி ஊழியை உருவாக்கக்கூடிய சூழலில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் சுதந்திரமாக அந்த படத்தை எங்களால் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல சிங்கள கலைஞர்களுக்கு அந்த தடை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு சொன்னால் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்கா அவர்கள் ஒரு முறை இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு படம் எடுக்கப்பட்ட போது அவருடைய முற்றுமுழுதாக அவரை தடை செய்து அவரை வீட்டு காவலில் வைத்திருந்த நிலை கூட அவர் ஒரு மனநோயாளியாக ஆக்கப்படுகின்ற நிலைக்கு அவர் மருத்துவமனைக்கு கூட அவர் தள்ளப்பட்டிருந்தார். ஏனென்றால் விடுதலை போராட்டம் தொடர்பாக அவர் கொண்டு வந்த அந்த சம்திங், அந்த படத்தின் பேர் மறந்துட்டு, அந்த படத்துக்காக அவருக்கு அந்த நிலை இருந்தது. ஆகவே ஒரு சிங்கள கலைஞனுக்கு அதுன்னு சொன்னால் எங்களுவர்களுக்கு எவ்வளவு தடை இருக்கும். அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக வெளிவருகின்ற படைப்புகளில் திரைத்துறையில் நாங்கள் எவ்வளவு அக்கறை எடுக்கின்றோமோ, ஆனால் சிங்கள அரசு கவனமாக இருக்கின்றது அந்த படைப்புகளை வெளியில வராமல் பார்த்துக் கொள்வது. எங்களுக்கு அதனுடைய கனதி புரியவில்லையோ என்று சிலவள யோசிக்க கூடுற நிலை கூட இருக்குது. இந்த படத்தில் இன்னும் ஒன்று, உங்களுடைய படங்களில் பார்க்கும் பொழுது நாங்கள் தென்னிந்திய திரைப்படங்களை பார்த்து பழகிய எங்களுடைய நாளாந்த வாழ்வோட்டத்தில் பெண்களுடைய
பாத்திரம் என்பது அந்த படங்களில் பொதுவாக எப்பொழுதுமே ஒரு இரண்டாம் பட்சமான பாத்திரங்களாகத்தான் பொதுவாக பெரும்பாலான படங்கள் படைக்கப்படுகின்றது. உங்களுடைய சினங்கொள் எடுத்த கூடால் கூட ஆஹ் எங்களுடைய கண்ணகி வருவாள், அவளுடைய கூக்குரலுக்கு அல்லது அவளுடைய கோபத்தை எந்த கடலாலும் மாத்த இயலாது என்ற ஒரு அசரீதியாக உங்களுடைய சினங்கொழில் வரும். அது இந்த பெண்ணுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரும் பாத்திரம் என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பாத்திரங்களையும் கவனமாக பெண்களுக்கான இடம் அங்கு தனியாக கவனமாக கொடுக்கப்படுது. இதே போல ஊழியில் உங்களுடைய பாத்திரங்களுடைய படைப்பு எப்படி இருக்கின்றது? நீங்கள் பெண்ணுக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான, பெண்ணை அங்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை கொடுப்பதற்கான ஒரு மரியாதை பெண்களிடத்தில் உங்களிடம் நிறைய இருக்குது. இயக்குனர் ரஞ்சித் என்னும் பொழுது அந்த நிலை இருக்கின்றது. ஊழியில் எப்படியான பாத்திரங்களை நீங்கள் உருவாக்குறீங்கள்? இப்படியான பாத்திரங்கள் கனதியான பாத்திரங்களாக கதை சொல்ல வருகின்றன. எஸ், நிச்சயமா. ஊழியில் பெண் கதாபாத்திரங்கள் தான் முதன்மை கதாபாத்திரங்கள் என்று சொல்லலாம் ஊழியை பொறுத்த வரைக்கும். என்னன்னு சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், ஒரு அழிவா இருந்தாலும், ஒரு போரா இருந்தாலும், இறுதியில் பாதிக்கப்படக்கூடியவர்களாய் யார் என்று பார்த்தால் பெண்களும் குழந்தைகளும் தான். என்னன்னு சொன்னால், எங்களுடைய தேசத்தில் நடந்த யுத்தத்தில் இன்று குடும்ப தலைமை இல்லாத பல குடும்பங்களை நாங்கள் இன்று எங்களுடைய தாயகத்தில் பார்க்க முடியும். நிறைய பெண்கள் சுயமாக தங்களை முன்னேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னுடைய கதாபாத்திரங்களை பொறுத்தவரைக்கும், ஊழியை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கதாபாத்திரங்களாக நான், அதாவது ஆண் கதாபாத்திரங்களுக்கு இணையான கதாபாத்திரங்களாக இந்த படத்தில் 3 முக்கியமான கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் இந்த 3ம் வித்தியாசமான கோணங்களிலிருந்து வரக்கூடிய கதாபாத்திரங்கள். அப்ப இந்த கதாபாத்திரங்களின் மூலம்தான் நான் இந்த ஊழியினுடைய அழுத்தத்தை, அதாவது அதனுடைய தீவிரத்தன்மையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் கதாபாத்திரத்தின் மூலம் கதையை நாங்கள் தீவிரமாக வெளிப்படுத்துவதன் விட ஒரு பெண் கதாபாத்திரத்தின் மூலம் அதனுடைய தீவிரத்தன்மை இலகுவாக பார்வையாளனை போய் சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த படத்தை, ஊழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது முக்கியமான கதாபாத்திரங்கள், எனக்கு மிகவும் பிடித்தமான கதாபாத்திரங்களாக இத்திரைப்படத்தில் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி மீடியா ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நடித்திருக்கிறார். அதுக்கு முதல் திரைப்படம் அவருடைய. ஆனாலும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் படித்து முடித்து பிபிசியில் யூத் செக்ஷன்ல ஒர்க் பண்ணின ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு பெண் இதில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அதே மாதிரி பல ஈழத் திரைப்படங்களில் பல கதாபாத்திரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வனிதா என்று சொல்லக்கூடிய அவர்களும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அப்ப இந்த படம் நிச்சயமா நீங்கள் படத்தை பார்க்கும் பொழுது தெரியும், அந்த பெண் கதாபாத்திரங்களினுடைய வலிகளும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான தேடலும் இதில் மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். காரணம், நான் முன்பு சொன்னது போல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறுதியில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். நிச்சயமாக போர் என்று வரும் பொழுது போரால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றது பெண்களாக இருக்கின்ற நிலையில் இந்த படம் நிச்சயமாக பெண்களுக்கான ஒரு முதன்மையான ஒரு படமாக கூட, அவர்களுக்காக நீங்க சொல்லுகின்ற கருத்தை நீங்க சொல்ல வருகின்ற செய்தியை கேட்பதற்காக மே 10ஆம் தேதி அனைத்து உலகமே காதுகளை திறந்து வைத்திருக்கும் அல்லது தங்களுடைய விழிகளை அகல விரித்திருக்கும் என்று நம்புகின்றேன். ரஞ்சித், இதேவேளையில் இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் 13 வயதிலேயே கனடாவுக்கு புலம்பெயர்ந்து விட்டீர்கள் இல்லையா? சிறிய காலத்திலிருந்தே திரைத்துறை சார்ந்ததாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்வி ஒட்டுதல் தாய் மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டதாக அல்லது பெயரப்பட்டதாக இருக்கின்ற வாழ்வியலாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த யுத்தத்துக்கு பின்னான இந்த கதையை நீங்கள் நகர்த்துவதில், நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக அதனுடைய உணர்வுகளை முழுமையாக கடத்தக்கூடியதான அந்த அந்த தகுதி நிலை இயக்குனராக உங்களுக்கு முழுமையை அதனுடைய முழு வலியை அல்லது முழு நிலையை எடுத்து சொல்வதற்கான ஒட்டுதல் கட்டாயம் தாயகத்தில் இருக்க வேண்டுமா அல்லது வெளியிலிருந்து அதை படைக்கிறதுக்கான அதற்கான ரெண்டுக்குமான இடைவெளியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தாய் மண்ணை
தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால், அதனோட தொடர்பு வந்து எங்களோடு முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விடும். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகமான மக்கள், அதிகமான இளைஞர்கள், அதிகமான அதாவது வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஆழ் மனதில் அந்த தேசத்தின் மீதான காதல், அந்த தேசத்தில் வாழும் பொழுது இல்லாததை விட, அந்த தேசத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு மிக அதிகமாக இருக்கிறது. காரணம், இந்த இந்த வெளிநாடுகளில் எங்களுடைய அதிவேகமான வாழ்க்கை சிக்கல்களுக்கு மத்தியிலும், அந்த தேசத்தில் எங்களுடைய சொந்த மண்ணில் போர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்திருந்தாலும், அது சிறிய காலமா இருந்தா கூட, அந்த நினைவுகள் வந்து மிக பொக்கிஷமானது. என்னை பொறுத்தவரைக்கும், என்னுடைய 13 வயது வரைக்கும் தான் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் கொழும்பு, அதுக்கு பிறகு கனடா வந்துவிட்டேன். ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த 13 வயது அந்த காலம் வந்து இன்றைக்குமே வந்து என்னால் வந்து தெளிவாக, அதாவது வந்து எந்த விதமான மங்கலும் இல்லாமல் என்னால் தெளிவாக பார்க்கக்கூடிய காட்சிகளாக இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப மற்றது வந்து தொடர்ச்சியாக எங்களுடைய தேசத்தை நாங்கள் அவதானித்துக் கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்நாள், எங்களுடைய சராசரி வாழ்க்கையில் நாங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் உங்களுடைய தேசத்தை அவதானிக்கிறோம். தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப அந்த மண்ணில் என்ன நிகழ்கிறது என்றதுக்கு நாங்கள் அந்த மண்ணை விட்டு வெளியில் இருந்தாலும், அந்த மண்ணோடான தொடர்பு என்பது வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்ப ஒரு கலைஞனாக என்னை பொறுத்தவரைக்கும், நான் இதை இன்னும் ஆழமாக, அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன். காரணம் வந்து என்னுடைய இன்றைக்கு சிறு வயதில் நான் போனாலும், நான் தமிழை மிகவும் அழகாக, அதாவது அதிகமாக நேசித்ததன் காரணமாக. இப்ப நான் அதிகமான புத்தகங்களை, அதாவது வந்து இலக்கியம் சார்ந்த அதிகமான புத்தகங்களை என்னுடைய புலம்பெயர் காலத்துல தான் நான் படித்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கும்பொழுது லைப்ரரியில் நான் படித்திருந்தாலும், அவ்வளவுக்காக அம்புலி மாமா கதைகளைத்தான் படித்து கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் புலம்பெயர் தேசத்துல வந்து நான் தேடி தேடி படித்ததன் காரணமாகத்தான் தமிழ் எனக்கு வந்து பரிட்சயமானது. அப்ப எங்களுடைய தேசத்துக்கான அந்த தொடர்பு என்பது வந்து எங்களுடைய அவதானிப்பு. அதாவது வந்து அப்சர்வேஷன் என்றது வந்து ஒரு கலைஞனுக்கு மிக மிக அவசியம். ஸோ என் தேசத்தை நான் அவதானித்துக் கொண்டிருப்பதால், என்னால் ஒரு இலகுவாக அந்த மண் சார்ந்த ஒரு கதையை என்னால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதாவது என்னுடைய என்னுடைய தோழன், என்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய தீவச்செல்வன் மிக முக்கியமான ஒரு ஆள். என்னென்னு சொன்னால், அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலை போராளி. அப்ப அவரோடு என்னுடைய தொடர்பு என்பது தினமும் எங்களுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இருவரும் எங்களுடைய தேசம் சார்ந்த கதைகளை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இலகுவாக இந்த கதைகளை எடுத்து, அதுக்கான திரைக்கதைகளை அமைத்து உருவாக்குறது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது. அருமை. தொடர்ச்சியாக மண்ணோடு இன்னும் ஊடாட்டம் கொண்டு அந்த உறவை பேணுகின்ற ஒரு பெரும் ஆத்மார்த்த நேசிப்புள்ள கலைஞனாக உங்களுடைய படைப்புகள் இருக்கின்றன. நீங்களும் இருக்கிறீர்கள். பொதுவாக ஈரானிய திரைப்பட இயக்குநர்களை பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் படைக்கின்ற வெற்றி படங்கள் அனைத்துமே புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈரானிய திரைப்பட இயக்குநர்களால் தான் அது உருவாகி சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய தாய்மண் நோக்கிய நேசத்தில் அவர்கள் பார்க்கின்ற அதை உற்று நோக்கின்ற விதம் இன்னும் ஆழமாக இருக்கும். அந்த ஆழத்தின் மத்தியில் உதித்த திரைப்படமாகத்தான் இந்த ஊழியம் வருகின்றதாகவே மிக அவதானமாக எங்களுடைய மண்ணினுடைய பிரச்சனையை இருண்ட பிரதேசம் நோக்கி நகர்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை சொல்லுகின்ற படமாக ஊழிக்கான மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த படம் வந்திருக்கின்றது. ரஞ்சித் அவர்களுடைய பெருமுயற்சியிலும் அவரோட சேர்ந்த இணை கலைஞர்களுடைய பங்களிப்பிலும் வந்திருக்கின்றது. இந்த வகையில நீங்கள் உலகமெல்லாம் சார்ந்த ஈழத்து கலைஞர்களை, திரைத்துறை சார்ந்தவர்களை இணைப்பதற்கான பல முயற்சிகள், பெரும்பாலும் தாயகத்தில் இருக்கிறவர்களை இந்த திரைத்துறை சார்ந்து ஈடுபடுத்துவதில் உங்களுடைய முனைப்பு இருக்கின்றது என்று அறிகின்றேன். இந்த ஊழி திரைப்படத்தில் எவ்வகையான பங்களிப்பு நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எங்களுடைய இளையவர்கள் அழிந்து போகிறார்கள், அவர்கள் சீரழிந்து போகிறார்கள் என்ற கதைகளையும் ஊடக செய்திகளையும் தான் அதிகமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் அவர்களுடைய படைப்பாக்க துரத்தில் கூட அவர்கள் வளர்ந்து வரவில்லை. அவர்களுக்கான தளங்களை அமைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த வகையிலே ஊழி இந்த திரைப்படம் அமைப்பதில் உங்களுடைய முயற்சியில் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? இப்போது வந்து இன்றைக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய இளம் சமூகத்துக்கு வந்து ஏதாவது ஒரு அவர்கள் தொடர்ந்து செயற்படுவதற்கும், அவர்கள் தொடர்ந்து நல்ல வழியில் போவதற்குமான சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு சினிமாவு தான் எனக்கான ஊடகமாக இருக்கிறது. சினிமாவின் மூலம் தான் நான் நிச்சயமாக அந்த சமூகத்துக்கும், என்னுடைய இளம் சமூகத்துக்கும் என்னால் செய்ய முடியும்.
இன்றைக்கு நீங்க தாயகத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சினிமா என்பது வந்து ஒரு குறிக்கப்பட்ட மக்களால் மட்டுமே அது செயற்பட்டு வருகிறது என்ற ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் சும்மா சினிமா சினிமான்னு ஓடித் திரிகிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை நான் மாற்ற விரும்புகிறோம். காரணம் என்னென்று சொன்னால், ஒரு மக்கள் கலை, அதாவது ஒரு கலை என்பது வந்து மக்களினுடைய கலையாக மாறினால் மட்டும் தான் அது வெற்றிகரமான கலையாக மாற முடியும். ஸோ எங்களுக்கான சினிமா என்பது வந்து மக்களுக்கான சினிமாவாக மாற வேண்டும். இப்போ மக்களுக்கான சினிமாவாக மாறினால் மட்டும் தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியையும், பரவலான ஒரு பார்வையாளனையும் போய் சென்றடைய முடியும். அப்ப இது சாத்தியமாவதற்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லோரையும் உள்ளே இழுக்க வேண்டும். பல கலைஞர்களை உள்ளே இழுக்க வேண்டும். பல எங்களுடைய சமுதாய மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பல மட்டங்களில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த திரைப்படத்துக்கு உள்வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பொதுவான சினிமாவாக மாற முடியும். அப்ப இந்த அடிப்படையில் வந்து நான் யாழ் பல்கலைக்கழகம் என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இந்த கல்வி என்பது வந்து அவர்களை எப்படி வெட்டி போட்டாலும் இந்த கல்வி என்பது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். படி, படி, படி. இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு சொல்லத் தெரியாது. அப்ப அந்த அப்ப அந்த கல்வியில் வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி என்டர் பண்றது, யூனிவர்சிட்டியில் படிப்பது என்பதுதான் எங்களோட அல்டிமேட் கனவு. பல்கலைக்கழகம் போக வேண்டும். எங்களுடைய யுத்தம், அதாவது எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கும் அது ஒரு புள்ளியாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த பல்கலைக்கழக மாணவர்களை வந்து இந்த சினிமாவுக்குள் கொண்டு வருவதன் மூலம் அகாடமிக்கலான பீப்பிள நாங்கள் இந்த சினிமாவில் வளர்த்து விட முடியும். அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் வந்து, ஓ! உங்களோட கேம்பஸ் பொடிகள் எல்லாம் இந்த படத்துல இருக்கிறாங்கள்ன்னும் பொழுது, இந்த படம் வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இந்த படத்துக்கானதுக்காக மட்டும் இல்லாமல், இந்த கலை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலையாக அது இருந்தால் மட்டும் தான் அது வளர முடியும். அப்ப இந்த அடிப்படையில் தான் நான் இந்த முறை சினம் கொள் படத்துக்கு பிறகு நான் இந்த முறை ஊழி திரைப்படத்தை எடுக்கப் போகும் பொழுது, யாழ் பல்கலைக்கழகத்தோடு நான் அதில் தொடர்பில் எடுத்து, அங்கிருந்து மீடியா ஸ்டடி, அதாவது எல்லா துறையிலிருந்தும் மாணவர்கள் இதில் செயற்பட முடியாது. இப்ப மீடியா ஸ்டடி, ஜேர்னலிசம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை இந்த ஊழி திரைப்படத்துக்குள் உள்வாங்கி இருக்கிறோம். பல துறைகளில் அவர்கள் செயலாற்றி இருக்கிறார்கள். இந்த படம் சிறப்பாகவும் ஒரு ஒரு நல்ல படைப்பாக மாறுவதற்கான மிகப்பெரிய உழைப்பை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமா நான் சொல்லுகிறேன். அதே போல இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தாயகத்தில் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், அதாவது மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக வந்து அரசியல் ரீதியான அவருடைய பங்கு என்பதை தாண்டி அவரை நான் வந்து ஒரு போராடும் போராளியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் சுகாஸ் என்று சொல்லி வழக்கறிஞர் சுகாஸ் அவர்கள் வந்து இத்திரைப்படத்தில் நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அவர் சார்ந்த கட்சி, அவர் சார்ந்த அரசியல் கோட்பாடு அதையெல்லாம் நாங்கள் பாராமல் அவரை இந்த திரைப்படத்தில் நாங்கள் உள்வாங்குவதற்கான முக்கிய காரணம் வந்து பொதுவாக இந்த சினிமா மாற வேண்டும். பல இடங்களிலிருந்தும் கலைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். பல துறைகளிலிருந்து கலைஞர்கள் உள்வாங்குவதன் மூலம்தான் இது ஒரு மக்கள் சினிமாவாக மாற முடியும் என்பதுதான். அந்த ஒரு இது நான் தொடக்கி இருக்கிறேன். நான் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்களில் இதை செய்வதன் மூலம் ஈழ சினிமாவின் வெற்றி என்பதை நாங்கள் வெகு விரைவில் அடைய முடியும் என நம்புகிறேன். நிச்சயமாக ஈழ சினிமாவினுடைய வெற்றியை காண்பதற்கான கனவிலும் கூட எங்களுடைய தேசம் இன்னும் போருக்கு பின் தேடிக்கொண்டிருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த தேடல் ஓட்டத்தில் இன்னும் ஒரு வகை எங்களுடைய கதைகளாக இருந்தாலும் கூட வரலாற்று ரீதியான சாட்சியப்படுத்த வேண்டிய கதைகளாக இருந்தாலும் கூட தென்னிந்திய இயக்குனர்கள் அதை இயக்கினால்தான் அது படமாக முடியும் என்ற நம்பிக்கை இன்னும் பலருக்கு இருக்கின்றது, இன்னும் தயாரிப்பாளர்களுக்கு கூட இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுடைய எண்ணப்பாடு, எங்களுடைய கதைகளை அவர்கள் சொல்லுவதால் வந்ததுல என்னுடைய அவதானிப்பில் நான் பல பெரும்பாலான படங்கள் தோற்று போன படங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய பார்வையில் இந்த எண்ணப்பாடு, எங்களுடைய கதைகளை கொண்டு போய் தென்னிந்திய இயக்குனர்கள் இயக்கினால்தான் அது படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் ஓடுகின்ற அந்த எண்ணப்பாடு தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்குது? அது ஒரு சிம்பிளாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த உங்களுடைய வேதனையை இன்னொருத்தர் உங்களுக்கு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது வந்து உங்களுடைய கதையை இன்னொருத்தர் உங்களுக்கு வந்து சொன்னால், அந்த கதையின் உயிர்ப்பு என்பது வந்து இன்னொரு சொல்வர் மூலம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது.
இன்றைக்கு எங்களுடைய ஈழ சினிமாவில், இன்றைக்கு நீங்க இப்ப தமிழக சினிமாவில் பல கலைஞர்கள் ஈழம் சார்ந்த கதைகளை எடுக்க வேண்டும் என்று நினைத்தும், அவர்கள் அதை எடுக்க முடியாமல் போயிருக்கிறதுக்கு, நான் அவர்களோடு தொடர்பில் இருக்கும்பொழுது, அவரோடு பேசும்பொழுது சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், அந்த படைப்பை உயிர்ப்போடு உருவாக்குவதற்கான அந்த மண் ரீதியான தொடர்பு என்பது எங்களிடம் இல்லை. அப்ப அதுக்காக அந்த மண்ணில் வாழ வேண்டும். அந்த மண்ணில் இருக்க வேண்டும். அந்த மக்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்தால் மட்டும் தான் அந்த படைப்பை உருவாக்க முடியும். அப்ப எங்களுடைய கதைகளை, ஈழத்து விடுதலை போராட்டத்தை இன்றைக்கு தமிழகம் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு பிரதேசம். எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட, எந்த இதிலும் எங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருந்தாலும், அங்கிருக்கக்கூடிய கலைஞர்களால் நிச்சயமாக எங்களுடைய படைப்புகளை, எங்களுடைய சினிமா, அதாவது எங்களுடைய உண்மை கதைகளை உயிர்ப்போடு சொல்ல முடியாதென்றது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். என்னன்னு சொன்னால், திரு மகேந்திரன் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து தான் இந்த மண்ணின் வாழ்வியலையும், இந்த மண்ணின் உயிர்ப்பை ஆன ஒரு கதையையும் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணிலிருந்து ஒருவனால் தான் அது முடியும். நிச்சயமாக என்னால் முடியாது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய சில திரைப்படங்கள் கூட தமிழகத்தின் வாழ்வியலை பேசக்கூடிய திரைப்படங்கள் கிடையாது. அங்கு ஒரு வேறு விதமான சினிமா கலாச்சாரம் உருவாகிவிட்டது. அந்த மக்களுக்கு அந்நியமான கதைகள் அங்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கமர்ஷியல் என்ற ஒரு சினிமாவை நோக்கி அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கதைகள் என்பது சர்வதேச தரமிக்க கதைகளாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், எங்கள் கதைகளில் உண்மை இருக்கிறது. எங்கள் கதைகளில் போராட்டம் இருக்கிறது. எங்கள் கதைகளில் வரலாற்றை சொல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது. அப்ப இதை நாங்கள் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு உலகம் எல்லாம் வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சமீபத்தில் ஒரு முக்கியமான நமது தலைவரை பற்றிய அந்த திரைப்படத்தில் நான் அந்த திரைப்படங்களை பார்க்கும் பொழுது, அந்த திரைப்படத்தை ஏன் எங்களால் மிக சிறப்பாக உருவாக்கும், நிச்சயமாக நான் சொல்ல முடியும். அந்த திரைப்படங்கள் அதை உருவாக்கின விதம் நன்றாக இருந்தாலும், அது எங்களோடு ஈடுபடாமல் போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வாழ்வியலை தெரிந்தவனால் மட்டும்தான் இதை உருவாக்க முடியும். இதே கேள்வியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டிருந்தார். அப்படி என்றால், நீங்கள் எப்படி தமிழக சினிமாவை உங்களால் உருவாக்க முடியும்? அப்ப நான் சொன்னேன், தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய கதைகள் தமிழகத்தின் கதைகள் இல்லையே. அதை யார் வேணாலும் யார் வேணாலும் உருவாக்கலாம். அப்ப அதுக்கு பாலு மகேந்திரா போய் தமிழகத்தில் தலை சிறந்த இயக்குனராக மாறினார் என்று சொன்னால், அந்த கதைகள் அவர் அப்படி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய கதைகள் என்பது எங்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய கதைகள். எங்களுடைய போரியலையும் நாங்கள் 30 ஆண்டுகளாக போராடினோம் என்பது அல்ல, போராடினோம் போராட்டம், அதாவது ஆயுத ரீதியான போராட்டம். நாங்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஆணையரவு கிடைத்தது. 300 அதை சொல்லலாம். இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆணையரவு கிடைத்தது. ஆணையரவின் வெற்றி என்பதை நாங்கள் ஏன் அவ்வளவு விமர்சையாக கொண்டாடினோம்? ஒல்லாந்தன், ஆங்கிலேயன் எல்லாரும் பிடித்து வைத்த ஒரு நிலத்தை தமிழன் மறுபடியும் எடுத்துக்கொண்டான் என்ற அந்த வெற்றி என்பது அதை சர்வசாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்ப இந்த கதைகளை நாங்கள் தான் சொல்ல வேண்டும். எங்கள் ஈழத்தில், எங்கள் மண்ணில், புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய இளம் தலைமுறை இயக்குனர்களுக்கு திறமை இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியான திறமை இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த படங்களை எடுப்பதற்கான பொருளாதார வளம் இல்லை என்பதுதான் இங்கு ஒரு பிரச்சனையை ஒழிய, அவர்களால் எடுக்க முடியாது என்ற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆகவே எங்கள் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையவும், அது மக்களுக்கான சினிமாவாக சர்வதேச சமூகத்தை போய் நேர்மையாக சொல்லக்கூடிய சினிமாவாக இருக்கும் என்று சொன்னால், அது எங்களால் மட்டும்தான் சாத்தியம். இதை நான் தெளிவாக எங்கு வேணாலும் சொல்லுவேன். நன்றி ரஞ்சித். இவ்வளவு ஆழமாக எல்லோருமே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய, எங்களுடையது என்று நினைப்பதற்கு அல்லது எங்களுடையது என்று படைப்பதற்கான அந்த சிந்தனையில் பெரும் பொறியை நீங்கள் இங்கு தட்டி நிற்கிறீங்கள் என்று தான் நினைக்கின்றேன். இதே வேளையில் இன்னும் ஒரு கேள்வி. நாங்கள் சிறிய திரை நாடகங்களை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது, தொலைக்காட்சி நாடகங்களை உருவாக்குகின்ற பொழுது கூட நாங்கள் புலமைந்த தேசத்தில் உருவாக்குகின்ற போது எப்பொழுதுமே எங்களுடைய மொழி சார்ந்து பிடிக்கல இருந்து எங்களுடைய மெய்வழியினுடைய படைப்பாக வருகின்ற படைப்புகளில்
எங்களுடைய திரை மொழியை கொண்டு வருவதற்கான பல முனைப்போடு அதற்குரிய தனித்துவத்தோடு தான் எங்களுடைய படைப்புகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வகையிலே சில படைப்புகளை கொண்டு வரும் பொழுது பலருடைய கேள்வி, பல எங்களுடைய புலமேந்த தேசத்து ஈழத்தமிழருடைய கேள்வி, இது ஒரு மாதிரி இருக்குது, இந்த வசனங்களை கேட்க ஒரு மாதிரி இருக்குது, இது நீங்கள் இந்தியாவுக்கு கொடுத்தேன் டப் பண்ண முடியாது என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஊழி பேசுகின்ற திரை மொழி என்ன, அதை நீங்க கொண்டு வருவதற்காக எப்படியான உங்களுடைய முயற்சி, எப்படியான திரை மொழியை எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய மொழியை கண்டடைய நீங்க முயற்சி செய்றீங்க? இப்ப இதை நான் சினம்கொளிலிருந்து தான் இதை பேச வேண்டும். சினங்கொள் திரைப்படம் முழுமையாக முடிக்கப்பட்ட பின்பு தமிழகத்தில் ஒரு சிறப்பு காட்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதில் பலரும் வந்து பார்த்திருந்தார்கள். அதில் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு முக்கியமான சினிமா கலைஞராக இருக்கக்கூடிய ஒருவர் இத்திரைப்படத்தை வந்து பார்த்துவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த படத்தை எப்பொழுது டப் பண்ண போறீங்க? அது நான் எதுக்கு டப் பண்ணணும், இல்ல இந்த கதை உங்களுடைய உரையாடல் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புரியாதல்லவா? இப்ப நீங்கள் தமிழகத்து மொழியில் தானே நீங்கள் அதை டப் பண்ண வேண்டும் என்னும் பொழுது எனக்கு சரியான கோபம் வந்து நான் அவரிடம் கேட்ட ஒரு கேள்வி வந்து அப்படி என்று சொன்னால் உங்களுடைய நெல்லை தமிழ், கொங்கு தமிழ், மதுரை தமிழ், இப்படி பல மொழிகளில் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் ஈழத்தமிழராகிய எங்களுக்கு புரிதலாக இருக்கிறது. நாங்கள் அதை புரிந்து கொண்டு அதை வரவேற்கிறோம், வெற்றி அடையவும் வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழ் மட்டும் உங்களுக்கு வந்து புரியாத ஒரு தமிழாக இருக்கிறதா என்று நான் அவரிடம் கேள்வி கேட்டேன். அவர் அதுக்கு பிறகு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. எங்களுடைய மக்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் தமிழக சினிமாவை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப ஈழத்தமிழில் ஒரு திரைப்படங்களோ அல்லது நாடகங்களோ வரும் பொழுது அவர்களுக்கு அந்த மொழியினுடைய, அதாவது வந்து அவர்கள் தங்களுடைய மொழியை இன்னொரு படைப்பில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது அந்நியத்தன்மையாக இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அது மிக தவறு. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்பொழுது சாதாரணமாக ஒரு காட்சியை நாங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் அழகாக யாழ்ப்பாணம், அதாவது எங்களுடைய ஈழத்தமிழில் நல்லாக பேசி நடித்து விடுவார்கள். இதையே நீங்கள் கொண்டு போய் அவர்களை டப்பிங் தியேட்டரில் வைத்து திரும்பவும் அவர்களுடைய குரலை பதிவு செய்ய செயற்படும் பொழுதுதான் அங்கு சிக்கல் உருவாகுது. அந்த இடத்தில் அவர்களை அறியாமலே அவர்களிடமுடைய மொழி உச்சரிப்பில் வந்து ஒரு நாடகத்தன்மை வந்து விடுகிறது. இதுதான் இங்கு பிரச்சனையா இருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னென்னு சொன்னால், நடிப்பின் பொழுது நாங்கள் இயல்பாக பேசுகின்ற எங்களுடைய மொழியை நாங்கள் டப்பிங்கில் செய்யும் பொழுது அதில் நாங்கள் குரலில் ஒரு நடிப்புத்தன்மையை நாங்கள் உருவாக்கி விடுகிறோம். அந்த குரலில் நடிப்புத்தன்மை உருவாகுவதன் மூலம் எங்களுக்கே அந்த மொழி வந்து அந்நியத்தன்மையுள்ள மொழியாக மாறிவிடுகிறது. அப்ப இதில் இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது. ஆனா இதிலிருந்து வெளிவருவதற்கு சரியான ஒரு வழி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு உலக சினிமாக்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றன. அதை நான் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் விரும்புகிறேன். சினம்கொளிலும் அதை செய்திருந்தேன், ஊழியிலும் செய்திருக்கிறேன், லைவ் சவுண்ட். நான் இந்த டப்பிங் என்ற அந்த ஏரியாவை எனக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், அந்த ஸ்பாட்டில் அவர்கள் நடிக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து பேசுகின்ற அந்த உச்சரிப்பும் அந்த காட்சி ரீதியாக அவர்கள் கடத்துகின்ற அந்த மொழியும் திரைமொழியும் தான் உண்மைத்துவம் உள்ள விடயமாக இருக்கும். அதையே நாங்கள் டப்பிங்கில் கொண்டு போய் மாற்றும் பொழுது தான் அங்க சிக்கல் வருகிறது. அப்ப இந்த சிக்கல்களை நாங்கள் உடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஈழத்தில் உருவாகக்கூடிய எல்லா படங்களுமே அந்த மொழியில் லைவ் சவுண்டில் எடுத்து விடும் என்று சொன்னால், அதை மக்கள் பார்க்கும் பொழுது அவர்களால் இயல்பாக அதில் கனெக்ட் பண்ண முடியுது. இப்ப சினம்கொளில் அதை நாங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம், ஊழியிலும் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். ஆனா ஊழியில் மொழி ரீதியான சில விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். அதற்கு காரணம் இன்றைய சூழல், அதாவது எங்களுடைய தாயகத்தில் எங்கள் மொழியும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். நமது இளம் தலைமுறை வந்து எங்கள் மொழியை உச்சரிப்பிலிருந்து விலகி போகிறார்கள் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது இப்போது FM ஆகிலும் சரி, எந்த ஊடகங்களாகிலும் சரி, அந்த பேச்சு மொழியே இன்னும் ஒரு மொழியாக காதுகளில் ஒலிக்கின்றதை கேட்கும் பொழுது நிச்சயமாக அது பெரும் கவலையாக, எங்களுடைய நாடா என்ற, எங்களுடைய தமிழ் மொழியா என்ற ஒரு கேள்வி கூட அது எழுந்து நிற்கின்றது. மிக அழகாக சொன்னீங்கள். அந்த திரை மொழிக்கான, ஈழத்தமிழ் சினிமாவுக்குரிய திரைக்கான மொழியை கண்டடைவதில் அதற்கான முனைப்புகளை நாங்கள் எவ்வாறு கொண்டு வருகிறீர்கள். அதே வேளையில் நீங்கள் அந்த லைவ் ரெக்கார்டிங் என்பதுக்கு அப்பால நாங்கள்
இந்த டப்பிங் குரல் பதிவுக்கான பயிற்சிகளை, குரலில் நடிக்கிறதற்கான பயிற்சிகளையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து எங்களுடைய ஈழத்து திரை சார்ந்து சரியான குறைவாக இருக்கின்றார்கள். குரலில் நடிப்பதற்கு அல்லது அதை இயற்கையாக இயல்பாக பேசுவதற்கு நீங்கள் சொல்லும் பொழுது மைக்க கண்டோன்னா எங்களுக்கு இந்த செந்தமிழ் வர தொடங்கிடுவாங்க, நாடகத்தமிழ் ஒன்று பேச தொடங்கிடுவோம். ஆகவே இந்த இதையும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் எங்களோட குரல் பதிவுக்கான டப்பிங்குக்கான பயிற்சிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கின்றோம். அது அடுத்தது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த வகையில் இன்னும் ஒரு இது ரஜித்தோட கதைக்கும் பொழுது எனக்கு பல கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு முறை இயக்குனர் ராம் அவர்கள் இங்கு லண்டனுக்கு வந்த போது அவரோடு ஒரு உரையாடல், திரைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு இடையில் உரையாடல் வந்தது. ஆகவே எங்களுடையவர்கள் மத்தியில் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி, எங்கள் மத்தியில் சரியான திரைக்கதைகள் இல்லாமைதான் நாங்கள் நல்ல திரைப்படங்களை உருவாக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ராம் அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்களுடைய தேடி உங்களுக்குள் வாசியுங்கள், உங்களுடைய எழுத்தாளர்களை கண்டடையுங்கள், அந்த எழுத்தாளர்களை வாசியுங்கள், அவங்களுக்கு அதுக்கூடாக நிறைய கதைகளை கண்டறியலாம். இப்படியான மனநிலையில் உள்ள திரைப்பட கலைஞர்களுக்கு அல்லது திரைப்படத்தை படைக்க உள்ள கலைஞர்களுக்கு நீங்கள் எது சொல்ல போறீங்க? ஊழி எல்லாம் நீங்கள் கண்டடைந்த கதை, நீங்கள் எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய வாழ்வியலிருந்து கண்டடைந்த கதை. தீபச்செல்வனுடைய படைப்புகள் கூட பல திரை காவியங்களை உருவாக்கக்கூடிய கதைகளை தந்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இப்படியான சிந்தனை உள்ள எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்து திரைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கு? நீங்கள் ராம் சொன்னதை நான் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்று சொன்னால், வாசிப்பு என்பது வந்து ஒரு படைப்பாளிக்கு மிக 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 அவசியமானது. என்னென்னு சொன்னால், ஒரு எழுத்தாளனுடைய கதை என்பது வந்து அவன் ஒரு உலகத்தை உருவாக்குகிறான். அந்த உலகத்தை அவன் உருவாக்கி, அதில் கதை மாந்தர்களை உருவாக்கி, அதன் மூலம் ஒரு கதையை அவன் சொல்லுகிறான் என்பொழுது அது மிகப்பெரிய ஒரு கற்பனை வளம் நிறைந்த ஒரு உலகம். அப்போ ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி அதை வந்து மொழியின் ஊடாக உரைநடை ஊடாக அந்த கதையை நகர்த்துகிறான் எனும் பொழுது, அதை படிக்கும் பொழுது எங்களுக்குள் இயல்பாகவே எங்களுக்கு காட்சிகள் விரிய தொடங்கி விடுகிறது. அப்ப இதுதான் இந்த திரைக்கதைக்கான புள்ளியாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு உரையாடலை நாங்கள் படிக்கும் பொழுது அல்லது ஒரு சாப்டரை நாங்கள் படிக்கும் பொழுது அதன் மூலம் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய காட்சிகள் தான் திரைக்கதையாக மாற்றக்கூடியவர்களாக மாறும். அப்ப ஒரு வாசிப்பு அனுபவம் இல்லாத ஒருவர் நிச்சயமாக ஒரு திரைப்பட கலைஞராக இருக்குவதற்கு தகுதியற்றவர் என்று தான் நான் சொல்ல முடியும். என்னன்னு சொன்னால், நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்புத்தான் தொடர்ச்சியாக பல கதைகளையும் எங்களுக்குள் பலவிதமான படிமங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நான் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. எனக்கு தேடி தேடி படிக்கக்கூடிய ஆசை இருந்தது. அப்ப எனக்கு சினிமா நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல, அதாவது நான் படிக்க போனது ஆர்க்கிடெக்ட். அதிலிருந்து வெளியில் வந்து சினிமாவை நான் படித்ததுக்கான சினிமாவை நோக்கி நான் நகர்ந்ததுக்கான மிக முக்கிய காரணமே எனக்குள் நான் வாசித்த புத்தகங்கள் மூலம் எனக்குள் உருவாக்கப்பட்ட பலவிதமான எண்ணங்கள் தான், திரைக்கதைகள் தான். அப்ப ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்குவதற்கு எங்களுடைய கதைகளை படிக்க வேண்டும். இன்றைக்கு ஈழத்தில் வந்து அதிகமான நல்ல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது தேசியம் சார்ந்தவர்களா இருக்கட்டும் சரி, தேசியத்துக்கு எதிரானவர்களா இருக்கட்டும் சரி, யாரா இருந்தாலும் எங்கள் மண் சார்ந்த படைப்புகளை நாங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசிக்கொள்வோம். இன்னைக்கு தீபச்செல்வன் எழுத்தாளர் இருக்கிறார், தமிழ்நதி இருக்கிறார்கள், குணா கவியழகன் என்று பல எழுத்தாளர்கள் இன்றைக்கு இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாசு முருகவேல், அகர முதல்வன் என்று பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய கதைகளை நாங்கள் படிக்க வேண்டும். காரணம், அவர்கள் இன்று சமீப காலமாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த மிக முக்கியமாக மண்ணிலிருந்து எழுதக்கூடிய படைப்புகளை நாங்கள் தேடி தேடி படிக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து ஒரு படம் செய்வதற்கு யாராவது வந்து அடுத்த படம் பண்ணலாம் இருந்தாங்க பட்ஜெட் என்று சொல்லி தந்தால் நான் உடனடியாக எடுக்க விரும்புகிற படம் நடுகர். நீங்க எல்லோருமே நடுகல் நாவலை எனக்கு தெரிந்து ஈழ சினிமாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் நடுகல் நாவலை படிக்க வேண்டும். அது ஒரு உலகத்தரம் வாய்ந்த நாவலாக நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு சிறுவனுடைய உலகத்தின் மூலம் எங்களுடைய போராட்டத்தை வந்து பார்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப இந்த மாதிரியான பல நாவல்கள் இருக்குது. தமிழ்நதி அக்காவனுடைய சிறுகதைகள் பல இருக்கிறது. இப்படி
இதையெல்லாம் நாம் படிக்காமல் விட்டுவிட்டு, இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த தேடல் இல்லாமல் இருந்துவிட்டு, எங்களால் ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்க முடியவில்லை, ஒரு நல்ல படைப்பு உருவாக்குவதற்கான விரைவில் என்று நாங்கள் சொல்வது அது தவறானது. அப்ப எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிச்சயமாக ஒரு படைப்பாளி என்று வரும்பொழுது நிச்சயமாக அவனுக்கான தேடல் பரந்ததாக இருக்க வேண்டும். கண்டதையும் கற்க வேண்டும், கண்டதையும் படிக்க வேண்டும். அதே வேளையில் தன்னுடைய மண் நோக்கிய படைப்புகளுக்காக மண் சார்ந்த வாசனையுள்ள மண் சார்ந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆலோசனை. இதே வேளையில் இன்னும் ஒரு கேள்வி, இப்ப பொதுவாக ஈழத்து சினிமா என்று வரும் பொழுது பல கேள்விகள் இருந்த மட்டத்தில் அந்த கேள்வி எல்லாத்தையும் உடைத்து உங்களுக்கான ஒரு தனித்துவ அடையாளத்தை நிறுவி ஈழத்து திரை இயக்குனர் என்ற ஒரு முழுமை, திரை மொழியாகிலும் சரி, திரை படைப்புகளாகிலும் சரி, திரை கதை உருவாக்கங்களாகிலும் சரி, அத்தனையுமே அதற்கான சான்றுகளோடு உங்களை நிரூபித்து அதன் படைப்புகளை கொண்டு வந்திருக்கின்ற ஒரு இயக்குனராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகையில இந்த இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் பொருளாதார ரீதியாக மிகவும் பலம் மிக்கவர்களாக நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த உங்களுடைய படைப்புகள் என்று வரும்பொழுது உங்களுக்கான பொருளாதார ரீதியான ஆதரவு, இந்த படைப்புகளை கொண்டு வருவதற்கு ஆதரவு எவ்வளவு இருக்கின்றது? அது ஈழத்து சினிமா என்று கொண்டு வரும் பொழுது உங்களுக்கான ஆதரவு, கை கொடுப்பு எவ்வளவு எப்படி இருக்கின்றது? இந்த கேள்வி காலகாலமாக எங்கள் மக்கள் மத்தியில் இந்த கேள்வி வைத்தால் அவர் சொல்வது நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தால், சிறப்பாக செய்தால் அந்த படம் வெற்றி அடையும். அப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களால், ஈழக்கலைஞர்களால் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் நேர்த்தியான திரைப்படங்களாக இல்லாமல் இருப்பதால் தான் அந்த திரைப்படங்கள் வெற்றியை அடையாமல் போகிறது என்று பலரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம். இதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கலைஞர்களிடம் திறமை இருக்கிறது. அவர்களால் நிச்சயமாக நல்ல படைப்புகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு படைப்பு உருவாக்குவதற்கு தேவையான பொருளாதாரம் என்பது இல்லாமல் ஒரு நல்ல படைப்பு உருவாக்க முடியாது. இப்ப நான் சினம்கொள் திரைப்படம் எடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் ஊழி திரைப்படம் எடுக்கிறேன். அப்ப எல்லாரும் கேட்கலாம், 4 ஆண்டுகளாக ஊழி திரைப்படத்தின் திரைக்கதையை நீங்கள் எழுதி கொண்டிருந்தீங்களா? இல்லை. எங்களுக்கு அந்த படத்தை, ஊழி திரைப்படத்தை அல்லது அது சார்ந்த ஈழம் சார்ந்த இன்னொரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. அப்ப நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. நாங்கள் அலைந்து அதாவது சாதாரண மொழியில் சொன்னால் பிச்சை எடுக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். என்னன்னு சொன்னால், சினம்கொள் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்பட்டிருந்தாலும் அந்த படம் பொருளாதார ரீதியான ஒரு சிறிய பிரச்சனை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. அதற்கு காரணம் கோவிட். வெற்றியாக ஓடிக்கொண்டிருந்த படம் தடையாக போனதுக்கான காரணம் கோவிட் என்ற ஒரு காரணத்தினால் எல்லா உலகமே பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது. அப்ப அதற்கு பிறகு நாங்கள் அடுத்த திரைப்படத்தை எடுப்பதற்கான சூழல் வரும்போது தயாரிப்பாளர்கள் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு வெற்றிகரமான படைப்பை உருவாக்க முடியும். அது படைப்பு ரீதியாகவும், தொழில்நுட்ப ரீதியாகவும், கலை ரீதியாகவும் அது சிறப்பாக இருக்கும். அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை அடைய முடியும். அப்ப பல படங்கள் தோத்து போவதற்கும், பல ஈழத் திரைப்படங்கள் அரைகுறையாக உருவாகுவதற்குமான சூழல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஈழ சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் இருப்பதுதான். இன்று ஈழத்தைச் சேர்ந்த பல பேர் தமிழகத்துக்கு சென்று தமிழகத்தில் கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்து சில படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று ஈழ சினிமாவை உருவாக்குவதற்கு தேவையான பணபலம் என்பது மிக அதிகமான படபலங்கள் தேவையே இல்லை. இன்றைக்கு நான் இதை பொதுவாக பப்ளிக்லயே நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், சினம்கொள் திரைப்படத்தினுடைய வருமானம், அதாவது திரைப்படத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்த $139,000 கனேடியன் டாலர்ஸ். ஆனால் அந்த படத்துக்கு நாங்கள் போட்டது $220,000. அப்ப $139,000 இருந்து நாங்கள் எவ்வளவுத்தை இழந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர முடியும். அப்ப என்னுடைய அடுத்த படைப்பாக உருவாக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் வர முடியாமல் போடும் பொழுது நான் $139,000 எங்களுக்கு இந்த சினம்கொள் மூலம் கிடைத்திருக்குது எனும் பொழுது நான் என்னுடைய அடுத்த படைப்பை அந்த பட்ஜெட்டில் பண்ண வேண்டும் என்று நான் முடிவெடுக்கிறேன். இது எங்களால் சாத்தியப்படுத்தப்பட்ட இந்த அளவு பணம் எங்களுக்கு வந்திருக்கு என்று சொன்னால் இந்த பணத்தை இந்த அமௌண்டில் தான் நாங்கள் அடுத்த படைப்பை பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் திட்டமிட்டு
தான் இந்த ஊழி திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஊழி திரைப்படத்தின் பட்ஜெட் வந்து $145,000 கனேடியன் டாலர்ஸ். இந்த $145,000 வந்து அதாவது வந்து தமிழகத்தினுடைய இதில் பார்த்தால் 50 லட்சத்துக்கு குறைவு. இலங்கையில் வந்து 2,75,00,000 தாண்டுகிறது. அப்ப இது இலங்கையில் உருவாக்கப்பட்ட மிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படமா இருந்தாலும், மற்ற பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி தான். அப்ப இதுதான் என்னுடைய திட்டமிடலா இருந்தது. என்னுடைய மக்கள் வந்து சினம் கொள்ளை இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து பார்த்திருக்கிறார்கள் பொழுது, அந்த பட்ஜெட்டில் ஒரு படத்தை உருவாக்கி அதை வெற்றியடைய வைக்க வேண்டும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்ததாக நாங்கள் முன்னேற முடியும் என்றுதான் ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோடு நாங்கள் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப எங்களுடைய படங்கள் வெற்றியடையாமல் இருப்பதற்கான காரணம் தயாரிப்பாளர்கள் இல்லாமை என்பதுதான் காரணம். ஆனால் மக்களை நான் குறை சொல்ல விரும்புவதே இல்லை. நல்ல படைப்புகள் வந்தால் அந்த படைப்புகளை வரவேற்று வெற்றியடைய எங்கள் மக்கள் என்றைக்குமே பின்னிப்பதில்லை. எங்கள் படங்களா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு தமிழகத்தில் ஓடாத படங்கள் கூட புலம்பெயர் தேசங்களில் வெற்றி அடைந்திருக்கிறது. காரணம் படைப்பை மக்கள் ஆதரிப்பவர்கள். அப்ப நிச்சயமா எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் வந்தால் பொருளாதார ரீதியாக வெற்றியடையக்கூடிய படைப்புகளை உருவாக்க முடியும். நன்றி ரஞ்சித். நீண்டதொரு உரையாடலை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். எங்களுடைய தொடர்ந்து ஒளியை நோக்கிய பயணத்தில் நாங்கள் எங்களுடைய ஈழத்து சினிமாவினுடைய அடையாளத்தை நோக்கிய தேடலும் கூட உங்களுடைய பேச்சில் நிறைய இருந்தது. மிக முக்கியமாக பல விஷயங்களை நாங்கள் எங்களுடைய திரை மொழியை அல்லது திரை துறையை அமைப்பதற்கான முயற்சியில் பல விடயங்கள் ரஞ்சித்தினுடைய வார்த்தைகளுக்கூடாக நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. மிக முக்கியமாக வள்ளல்கள் நிறைந்து போயிருக்கின்ற எங்களுடைய ஈழத்து புலம்பெயர் தேசத்து மக்களிடம் இருந்து காத்திரமான ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான தாராள மனத்தை தான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிறைய படைப்பாளிகள் என்று நான் நம்புகின்றேன். என்றால் பல படைப்புகள், பல கதைகள், பல சர்வதேச தரத்திற்கு நிற்கக்கூடிய கதைகள் எங்களுடைய கைகளில், எங்களுடைய படைப்பாளிகளில், எங்களுடைய இயக்குநர்களின் கைகளில் காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை உருவாக்குவதற்கான பொருள் செலவை நோக்கியதான் ஒரு பீதியடைந்த நிலை இல்லை. ரஞ்சித் சொல்லும் பொழுது மிகவும் கவலையா இருந்த 4 வருடம் நான் அந்த இழந்த பணத்துக்காக, இழந்த பொருளாதாரத்துக்காக, மீட்சிக்காக, அந்த மீட்சியும் எதற்காக என்னுடைய ஈழத்தினுடைய இன்னொரு படத்தை தயாரிப்பதற்கான ஓட்டத்தில் தான் அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது பொழுது மிகவும் ஒரு நெஞ்சை உருக்குகின்ற ஒரு நிலையாகத்தான் பார்க்கிறோம். எங்களுடைய கலைஞர்களுக்கு இருக்கின்ற நிலை இப்படியாக இருக்கின்றது என்ற பொழுது திறமை மிக்கவர்கள் அல்லது ஆத்மார்த்தமாக சமூகம் நோக்கிய தேடலில் ஓடுபவர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்றது என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக. ஏனென்றால் 1000 கோடிகளை கொட்டு கொடுக்க அல்லது சாதாரண விடயங்களுக்கு கொட்டி கொடுக்க, சாதாரண பொழுதுபோக்குகளுக்கு கொட்டி கொடுக்க தயாராக இருக்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்தை சொல்லக்கூடிய அல்லது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு திரைத்துறையை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வளவு ஆத்மார்த்தமாக ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கின்றோம் என்பது நாங்கள் எல்லோருமே எங்களுடைய மனச்சாட்சிகளை தட்டி கேட்க வேண்டிய கேள்வியாகவே இருக்கின்றது. ஆகவே மீண்டும் வருகின்றது சினம் கொள்ளை கடந்து, இந்த பொருளாதார சுமைகளை கடந்து தரமான திரைப்படங்களை உருவாக்குவோம் என்ற முயற்சியோடு இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய ஊழி வருகின்றது, உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. மே 10ஆம் தேதி பிரீமியர் ஷோ ஹவுன்ஸ்லோ, லண்டனை பொறுத்தளவில் ஹவுன்ஸ்லோவில் இடம்பெற இருக்கின்றது. ஹவுன்ஸ்லோ ஆர்ட்ஸ் சென்டர்ல, டவுன் சென்டருக்கு இருக்கிற ஆர்ட்ஸ் சென்டர்ல அந்த பிரீமியர் ஷோ கட்டாயம் நடைபெற இருக்கின்றது. 6:30 மணி அளவில் காண்பிக்கப்பட இருக்கிறது. முடிந்தவர்கள் அல்ல, எல்லோருமே வர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்றால் எல்லோரும் பார்க்கப்பட வேண்டிய படம். ஒவ்வொருவரும் பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுக்கும் பொழுதுதான் ஈழத்து சினிமாவுக்கான அங்கீகாரமும் ஈழத்து சினிமாவுக்கான அடுத்த படி வளர்ச்சிக்குமான ஒரு வழியையும் திறந்துவிடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஆகவே இந்த படைப்பாளிகள் படைக்கின்ற படைப்புகள் மக்களை நோக்கியதான ஒரு ஆதரவைத்தான் எதிர்பார்க்கின்றது. தனியாக ஆதரவு மாத்திரமல்ல, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் நேர் தரிசனமாக கண்டுகொள்ளக்கூடிய படங்களை, கதைகளை உங்கள் முன் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுடைய உணர்வோடு தட்டி செல்லக்கூடிய படம் ஊழியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ரஞ்சித்தினுடைய வார்த்தைகளில் இருந்தும் பலருடைய விமர்சனங்கள்ல இருந்தும் பார்க்கும் பொழுது அதை காணக்கூடியதாக இருக்கிறது. மே 10ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் ஊழி அனைத்து திரையரங்குகளிலும் வருகின்றது. இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ரஞ்சித் நான் நினைச்சு, நான் என்னன்னு சொன்னா,
இதுல சினம் கொள்ளில நீங்கள் ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்கள், இலங்கையில 9 மாவட்டங்கள்ல 70 இடங்கள்ல திரையிடப்பட வேண்டும். அதே போல இப்பவும் 11 நாடுகள்ல 70 திரையரங்கள்ல திரையிடப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட நீங்கள் அதை வெளியிட போறீங்க. என்ன அந்த 70 என்றது உங்களுடைய டார்கெட் என்னன்னு? இல்ல அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. என்று சொன்னால் ஒரு நம்பர் வந்து நீங்க சராசரிக்கு மேல் என்று சொல்லும் பொழுது 50க்கு கீழ் என்று சொன்னால் அது சராசரிக்கு கீழ், 50க்கு மேல் என்று சொன்னால் சராசரிக்கு மேல். அப்போ ஒரு வெற்றிகரமான படைப்பாக, ஒரு வெற்றிகரமான தொழிலுக்கு அந்த 70 என்பது ஒரு கட் அவுட் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்ப 70க்கு மேல் நாங்கள் நீக்க வேண்டும். நாங்கள் கல்வியில கூட 70 மார்க்ஸ் எடுத்துட்டு இருந்தா ஓகே, பரவாயில்ல 70 எடுத்துட்டான் என்று அந்த அடிப்படையில் அந்த ஒரு எண்ணம் தான். என்னன்னு சொன்னால் வியாபார ரீதியாக 70க்கு மேல் திரையரங்குகள் என்னும் பொழுது அதை கால்குலேட் பண்ணி வரும் பொழுது அந்த பட்ஜெட் வந்து எங்களால வந்து பிரேக் ஈவன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த 70க்கு மேலே நாங்கள் சாத்தியப்படுத்த வேண்டும் என்றதான் என்னுடைய ஆசை. இப்ப 14 நாடுகளில் வெளியிட போகின்றோம். தாயகத்தில் நாளை கொழும்பில் வந்து சென்சர் பண்ண போகிறார்கள். சென்சரின் முடிவில் தான் தெரியும் தாயகத்தில் இந்த திரைப்படம் வெளியிடப்படுமா இல்லையா என்பது. அதை மிகவும் ஒரு பரபரப்பாக காத்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட மண்ணில் எங்களுடைய படம் ஓடுவது, அதாவது உலகத்தில் எங்க போய் நின்றாலும் சொந்த இடத்தில் சொந்த மண்ணில் ஒரு கலைஞன் வந்து கௌரவிக்கப்படுவதும் பேசப்படுவதையும் போல ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஒரு வலியோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான். நன்றி ரஞ்சித், இணைந்து கொண்டமைக்கு. உங்களுடைய பெருவலியோடு உங்களுடைய படைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும். திரையரங்குகளில் எங்களுடைய மக்கள் வெள்ளம் நிறையும். அந்த திரையரங்குகளில் கண்டு கழித்த நிறைவோடு உங்களை நோக்கி கருத்துக்கள் ஏராளமாக வந்த குவியும், பாராட்டுகள் குவியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. மெய்வழி சார்பாக உங்களுடைய தொடர்ச்சியான திரைத்துறை சார்ந்த பணிக்கும் முயற்சிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுங்கள். நிச்சயமாக ஊழி வெற்றி கொள்ளும் என்று வாழ்த்தில் கூறி நிற்கின்றேன். நன்றி ரஞ்சித். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே. இன்று திரைவெளியில் இயக்குனர், ஈழத்து திரை இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பல சாதனைகளை திரைமொழிக்கூடாக, திரைத்துறைக்கூடாக, ஈழத்தமிழுக்கூடாக படைத்திருக்கின்றார் என்பது நான் ஏற்கனவே கூறியது போல அவர் கொண்டு வந்திருக்கின்ற அடுத்த படம் ஊழி. நான் ஏற்கனவே கூறியது போல மே 10ஆம் திகதி இம்மாதம், வருகின்ற மாதம் 10ஆம் திகதி பிரீமியர்ல இருந்து அடுத்த வருகின்ற ஞாயிறு தொடக்கத்தில் இருந்து ஓடியன் தியேட்டர் அரங்குகளில் இந்த படம் தொடர்ச்சியாக ஓட இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் சென்று பாருங்கள். உங்களுடைய ஆதரவு, எங்களுடைய திரைப்படம் வெற்றி அளித்தலில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்ற அந்த சிறிய நம்பிக்கை உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். உலகெல்லாம் ஓடுகின்ற ஊழி எங்களுடைய கதையை தாங்கி வருகின்றது. ஆகவே சென்று பார்ப்போம், எங்களுடைய திரைத்துறையை வெற்றியடை செய்வோம் என்று கூறி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.